அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள்ங்க. இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல 3 முக்கியமான தகவல்களுடைய முழுமையான பின்னணிகளை நம்ம திறனாய்வு பண்ணலாங்க. முதலாவதாக 5 தொகுதிகளுடைய இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்காங்க நீதிமன்றம். அதே நேரத்துல கரூர்ல முதலமைச்சருடைய மேடை உரை, அவர் இப்ப நம்முடைய அழகு முத்துக்கோன் ஐயாவை சில விஷயங்கள் ஒட்டி கோடிட்டு காட்டியிருக்கார் இல்லையா, அதனால அவருக்கும் கொள்கை ரீதியிலாக நாம சில விஷயங்களை கோடிட்டு காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் ஓடு ஓடு ஓடுன்னு அவரு டிஎம்கேவை அட்டாக் பண்ண அதற்கு பதிலடி கொடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி, நீங்க தான் தெரிச்சு ஓடுனீங்க அப்படின்னு. இதனுடைய பின்னணிகள் என்ன? இதற்கு அடுத்து அகில இந்திய அளவுல பாஜக எதிர்ப்புல மு.க.ஸ்டாலின், விஜய் 2 பேரும் கை கோர்த்து நிற்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாரு இந்தியா கூட்டணி சார்பாக. வேற யாரும் இல்ல, தொல் திருமாவளவன். என்ன பின்னணி? ஸோ இந்த பரபரப்புகளுடைய முழுமையான அலசலாக இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸை நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சே இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். சிஎம் விஜயின் கரூர் பயணமும் ஆளும் தரப்பை அப்செட் ஆக்கிய உத்தரவும். இடைத்தேர்தலுக்கு தடை. சிஎம்மான பிறகு முதல் முறையாக ஜூலை 10ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் கரூருக்கு பயணித்து இடைத்தேர்தலில் நம்ம எதிர்க்கட்சிகளுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு பேசினார் இல்லையா, அது முடிக்கல. இறங்கிய கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம்னா கரூர், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு உயர் நீதிமன்றம்ங்க. இதுதான் ஆளும் தரப்பை, தாவேக்கா தரப்பை ஷாக் ஆக்கியிருக்கு. என்னங்க ஏதாவது குதிரை பேர அரசியல் அந்த விவகாரம் இதை ஒட்டியா அப்படின்னு கேட்டால், ஏன்னா அந்த புகார்லாம் இருக்கு இல்லையா, அது கிடையாதுங்க. இது வேற சமாச்சாரம். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம், பெருந்துறை உள்ளிட்ட இந்த 5 தொகுதிகள்லையும் வெற்றி அடைந்தவர்களுக்கு எதிராக தோல்வி அடைந்தவர்கள் தனித்தனியாக இந்த வெற்றிக்கு எதிராக எதிர்த்து வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கிற நேரத்திலேயே இடைத்தேர்தல் நடத்தி அப்புறம் ஒரு எம்எல்ஏ வந்து இந்த வழக்கு விசாரணையிலையும் ஏதாவது தீர்ப்பு வந்து அப்போ ஒரு தொகுதியில் 2 எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா, இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு மனுதாரர் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் முதல்ல இந்த வழக்கை விசாரிச்சிடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை ஒட்டி தான் இந்த 5 தொகுதிகளுக்கு இப்போதைக்கு தடை விதிச்சிருக்கு நீதிமன்றம். ஜூலை 31ஆம் தேதி வரை தேர்தல் நடத்த தடைங்க. வாஸ்தவம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திரு அப்பாவு அவர்கள் திமுக, திரு இன்பதுரை அதிமுக அவருடைய வெற்றிக்கு எதிராக அப்போ வழக்கு போடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ தான் அதனுடைய தீர்ப்பு வந்தது. அதற்கிடையில் இன்னொரு தேர்தல் வந்து திமுக ஆளுங்கட்சியாகி திரு அப்பாவு சபாநாயகராகவும் ஆகிட்டார். இப்போ தான் திரு இன்பதுரையுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு தீர்ப்பும் வந்தது. அப்போ பல விஷயங்கள் இருக்குது இந்த விசாரணையில். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த இடைக்கால தடையும் விதிச்சிருக்காங்க. சீக்கிரமாக அந்த மேஜிக் நம்பரை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு ஆளும் தாவேக்கா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ஸ்பீடு பிரேக் போட்ட மாதிரியும் கருதுறாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு பிரீத்திங் டைம் கிடச்சிருக்கு அப்படின்னும் யோசிக்கிறாங்கன்னு தகவல் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அரசாணை கொடுத்துருக்காங்க இல்லையா, உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் எதிர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம முந்தைய காணொலியில் சொன்னது போல தான், ஏன்னா உங்கள் கட்சியில் நீங்கள் வேலை போட்டு கொடுத்துடலாம்ல, ஏன் அமோனிய வாயு திருவள்ளூரில் அந்த தொழிற்சாலையில் உயிர் இழந்தாங்கள்ல அந்த குடும்பத்தினர், அவங்களுக்கு எவ்வளோ நிதியை கொடுத்துட்டீங்க, இந்த அளவுக்கு இல்லையே, அவங்களுக்கு யாருக்காவது அரசு வேலை போட்டு தரலாம்ல. இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களில் இப்படியாக நடந்திருக்கு. ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் நடந்ததுக்காக இப்படி கொடுக்கறது எந்த வகையில் சரி அப்படின்னும் எதிர்கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஆளும் தரப்புல பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான், அவங்களுடைய குடும்பத்தினருடைய எதிர்காலம் அதை ஒரு அரசு உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு அப்படின்னும் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு விவாதம்னா, இன்னொரு பக்கம் சிஎம் உடைய உரையும் பெரும் விவாதங்களை எழுப்பியிருக்கு. சிஎம் சார், நீங்கள் பேசியது சரியா? வேண்டும் பெரியார் கிளாஸ். நம்ம முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவருடைய கரூர் பேச்சுக்கள் பல விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவாக பட்டதுங்க. அதில் முதலாவதாக தொகுதி மறுவரையறை, நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நாங்கள் விட்டு தர மாட்டோம்னு சொன்னது, மேகதாது விவகாரத்திலும் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து செயல்படுவோம்னு சொன்னது, யாரும் லஞ்சம் கேட்கக்கூடாது, யார் கேட்டாலும் சரி மக்களே இது எங்களுடைய அண்ணனுடைய ஆட்சி, விஜயுடைய ஆட்சின்னு எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னு அவர் முழங்கினது. இது ஒரு வகையில் தன்னுடைய சொந்த கட்சி எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், ஆளும் தரப்பினருக்கும் யாரும் லஞ்சம் ஊழல் செய்யக்கூடாது அப்படின்னு
ஒரு வார்னிங் மெசேஜாகவும் அவர் உணர்த்தியதாகவும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக படுது. ஆனால் எங்கே விமர்சனம் அப்படின்னா அவருடைய உடல் மொழி, குறிப்பாக அவர் பேசிய விதம். முன்னாள் ஆளுங்கட்சி திமுகவை பார்த்து நீங்கள் தான் பயந்து ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க, பணமா ஜனமா அப்படின்னு சொன்னால் நான் ஜனம் பக்கம்தான் இருப்பேன், நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னு வேட்டைக்காரன் பாட்டெல்லாம் பாடி காமிச்சார் இல்லையா? இதுக்கு உடனடியாக முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி, ஏங்க கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் நடந்த உடனே நீங்கள் தாங்க அங்கேருந்து ஓடுனீங்க, திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டப்பவும் நீங்கள் தான் பதில் சொல்லாமல் ஓடுனீங்க, ஆனால் திமுகவினர் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களத்தில் நின்று உதவி செஞ்சோம், எங்களை பார்த்து ஓடினவங்கன்னு சொல்கிறீங்களா? ஓடு ஓடுன்னு தெரிச்சு ஓடினதே நீங்கள் தான் அப்படின்னு பதிலடி அட்டாக் பண்ணுறாங்க. இப்படியாக டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஒரு அரசியல் மோதல், இதை கூட நான் பெருசாக நம்ம எடுத்துக்கல. அரசியல்னால் இது சகஜம் தானே, மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறது. ஆனால் மறுபடியும் சொல்கிறது, இவருடைய ஸ்பீச் வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகள், குறிப்பாக உங்களுக்கு தில் இருக்கா திராணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இப்படி நிறுத்துறாருல்ல, இந்த ஸ்பேஸ் எதுக்கு? இதே மாதிரி தான் திருச்சியிலையும் பேசினார். பேசிட்டு டக்குன்னு நிறுத்துறாரு. கோடிட்ட இடங்களை நிரப்புகங்கிற மாதிரி. அங்கே என்ன பீப் சவுண்ட் போட்டுக்கணுமா? என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? உங்களுக்கு குழந்தைகள் ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க. இந்த வெற்றியில் குழந்தைகளுடைய ஆதரவும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நீங்களே சிஎம் ஆன பிறகு நன்றிலாம் சொன்னீங்க குழந்தைகளுக்கு. அப்போ உங்களுடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படி தான் ஒரு தப்பான உதாரணத்தை நீங்கள் காட்டுவீங்களா? இது சரியா? ஒரு சிஎம்ஏ இப்படியாக பேசலாமா? உண்மையிலேயே வருத்தம் தாங்க அப்படின்னு பலரும் தெரிவிக்கிறாங்க. அவருடைய அபிமானிகளும் கூட, எதிர்கட்சியினர்களும் கூட. ஆனால் தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இயல்பாக பேசுகிறாரு, வட்டார மொழியில் பேசுகிறாரு, மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறாரு, கலோக்கியலாக பேசுகிறாரு அப்படின்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரே பதில் தான், உங்களுடைய ஐம்பெரும் கொள்கை தலைவர்கள் குறித்த ஒரு புத்தகம் தாங்க பனுவல் வெளியீடு, என்லெஸ் ரீடர்ஸ் அப்படின்னு. நான் பனுவலில் வாங்கினேன், என்லெஸ் ரீடர்ஸுங்கிறவங்க வெளியிட்டிருக்காங்க. வெய்யோன் அவர்கள் தொகுத்திருக்காரு. தந்தை பெரியார் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அதாவது அந்த காலத்துலாம் பார்த்தோம்னா தேநீர் கடையில், கிராமத்து சந்தையில் இப்படிலாம் போய் மக்கள், கருப்பு சட்டக்காரங்க போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க, மக்கள்கிட்ட அவங்களுக்கான பிரச்சனைகளை பேசுவாங்க. அப்படியாக தந்தை பெரியார் குறித்து அவர் எப்போவுமே பெரிய அளவில் கிரேக்க தத்துவ ஞானிகள் குறித்து, பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் அப்படின்லாம் பேச மாட்டார். மந்திரங்கள்லாம் அவர் வாசிக்க மாட்டார். அவர் அங்கே இருக்கிற தண்டவாளத்தை காமிச்சு, ரயில் தண்டவாளம் இருக்குது அந்த ஏரியாவில், ஒரு கருப்பு சட்டக்காரர் ரயிலை உருவாக்கியவருக்கும் இல்லாத சாதி, அதை ஓட்டுறவங்களுக்கும் இல்லாத சாதி, வெறும் டிக்கெட் வாங்கி பயணம் செய்யக்கூடிய உனக்கு மட்டும் எப்படி வந்தது? சாதிங்கிறதே இல்லைப்பா, மனுஷங்க எல்லாரும் சமம்பா அப்படின்னு நேரடியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி விஷயங்களை எடுத்துரைச்சாரு. இதுதான் தந்தை பெரியார் அவங்களுடைய கருப்பு சட்டை. இது மட்டும் கிடையாதுங்க, பல விஷயங்கள் இருக்குது தந்தை பெரியார் அவர்களுடைய அரசியலில். இன்னொரு புக் இருக்குது. அவர் அதாவது பெண்கள்கிட்ட கரண்டியை பிடுங்கிட்டு புக்ஸை கொடுங்க, அவங்க நல்லா படித்து மேலே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வரப்போ சமம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அப்படின்னு சொன்னவர். ரொம்ப இயல்பாக, எங்கேயாவது எலியோடைய விடுதலையை பூனை வாங்கி தருமா, பெண்களுடைய விடுதலைக்காக பெண்கள் தாங்க ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னாரு. இப்படி அவருடைய எக்ஸாம்பிள்ஸ் மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும் தந்தை பெரியாரது. இன்னொரு புக்கிலேருந்து சொல்கிறேன், தோளில் துண்டு போடுவது பற்றி நிறைய காணொலிகள் நம்ம பேசியிருக்கோம். நிறைய இடங்களில் அந்த சம்பவங்கள், அதற்கு எதிராக உரிமைகளுக்காக பேசியிருக்காங்க. சிவக்கொழுந்து ஐயா, நாதசுர கலைஞர், அவருடைய தோளுக்கு துண்டு வந்த அந்த விஷயத்தையும் நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்கள் முழங்கியிருந்தாருன்னு. அதிலேயே பார்த்தோம்னா தந்தை பெரியார் அப்போ என்ன பண்ணுவாருன்னா, சமங்கிறது எப்படின்னா உரிமை கிடைக்கிறது மட்டும் இல்லை, அந்த உரிமையை நம்ம பாதுகாக்கணும், மற்றவங்களுக்கு எளிமையாக உணர்த்தணும். அவர் மேடைக்கு வந்தாங்கன்னா, எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன் துண்டை எடுப்பாங்க. தந்தை பெரியார் சொல்ல, எனக்கு நீ போடு அப்படிங்க. ஐயா போடுப்பா அப்படிங்குவார். உடனே தந்தை பெரியார் அவருடைய துண்டு எடுத்து இவருக்கு போடுவார். மாற்றி மாற்றி போட்டுக்குவாங்க. அப்போ இங்கே தீண்டத்தகாத விஷயங்கள்னு எதுவுமே இல்லை, எல்லோரும் சமம் அப்படின்னு தன்னுடைய செயலில், தன்னுடைய பேச்சுகளில் எளிமை இருக்கும், எளிய மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அரசியல் இருக்கும். அதே நேரத்தில் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நேரடியாக சரியானதாக இருக்கும். அப்போ தந்தை பெரியார் அவர்களை உங்களுடைய கொள்கை தலைவராக நீங்கள் வச்சுருக்கீங்க. இனி வரும் காலங்களில் உங்களுடைய மேடை உரைகள் அப்படிங்கிறது தந்தை பெரியார் அவர்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும்
இந்த கோரிக்கையும் முன்வைக்கிறோம். இது பலருமே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மு.க.ஸ்டாலின் விஜய் கைகோர்க்க வேண்டும், திரும்ப முயற்சிக்கிறாரா? நுட்பமான பின்னணி அரசியல். பொதுவாவேங்க எதிர்க்கட்சிகளை சுத்தி தானே பரபரப்புகள் இருக்கும். ஆனா இந்த முறை தான் ஆளுங்கட்சி கூட்டணிகளை சுற்றி நொடிக்கு நொடி பரபரப்புகளுக்கு பஞ்சம் கிடையாதுங்க. இப்போ கூட ஏன் திமுகவும் தாவேக்காவும் ஒரே அணியில இடம் பிடிக்க கூடாது, இந்தியா கூட்டணியில அகில இந்திய அரசியல்ல பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த அம்சத்துல இங்க கேரளாவில் எதிரும் புதிருமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுமே ஆல் இண்டியா லெவல்ல இந்தியா கூட்டணியில இருக்காங்க இல்லையா, பாஜக எதிர்ப்புங்கிற அடிப்படையில ஏன் இங்க திமுக தாவேக்கா இணையக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. யாருங்க அப்படின்னா, தினந்தோறும் அவர் கருத்தை சுற்றி ஆயிரம் பரபரப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதல்லவா, அவரே தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன். அது மட்டும் சொல்ல இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. எனக்கு திடீர்னு போன் வருது, என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா நான் ஹோம் மினிஸ்டர் பேசுறேன், திருமாஜி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்றாரு நம்ம உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா. அப்புறம் ரயில்வே மினிஸ்டர் திரு அஸ்வின் அவருமே எனக்கு தமிழ்லேயே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதாவது என்னுடைய சர்டிஃபிகேட் படி 10/7/1962, ஆனால் என்னுடைய பிறந்த நாள் ஜாதக இது குறிப்புப்படி அதுதான் கரெக்டாக இருக்கும், ஆகஸ்ட் 17. ஆனால் இதை பார்த்துட்டு அவங்க எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அப்போ என்ன அர்த்தம், நாங்கள் எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட நட்புல தோழமையில நாகரிகமாக இப்படி நம்ம பயணிக்கிறோம் இல்லையா அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதாவது சமீபத்துல நாங்க அமைச்சரவையில் இருக்கோம் ஆனா திமுகவோடு நட்பு தொடர்கிறது அப்படின்னு பேசினார் இல்லையா, அதுக்கான பதிலாகவும் இதை பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் அகில இந்திய அளவில் இப்படி ஒரு நகர்வு வேணும்னு அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இது தாவேக்கா கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளேயும் சில பல பிரச்சனைகள் இருக்குங்க. என்னன்னா, ஆளுநர் ஆட்சி இங்க வந்துடக்கூடாது, பாஜக ட்ரை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொடக்கத்துல இங்க உடனடியாக ஆதரவும் கொடுத்தாங்க. அதுல 2 இடதுசாரிகள் அமைச்சரவையில அங்கம் வகிக்கல. அதே நேரத்துல விசிக, காங்கிரஸ், IUML அமைச்சரவையில அங்கம் வகிக்கிறாங்க. இதுல காங்கிரஸ் நாங்க கூட்டணியிலேயே இருக்கோம்னு சொல்றாங்க, திருமா அவர்கள் தான் மாறி மாறி அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் இங்க பல்வேறு நிலைப்பாடுகள் விஷயத்துல இப்ப இந்த கரூர்ல கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க இல்லையா, அதுலயுமே இடதுசாரிகள்லாம் மாற்று கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. விசிகா இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்களுடைய அந்த தனியாருக்கான டெண்டர் பின்னாடி ரத்து பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்துல மாற்று கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இப்படி இங்க கூட்டணிக்குள்ளாரிய பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. அதுல முக்கியமா தாவேக்கா அந்த 180ங்கிறத நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து சேர்றதும் பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கு. அப்படி இது எல்லாத்துக்குமே ஒரு வகையில முட்டு கொடுக்குற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியும் ஏற்படுது. இவை எல்லாம் கடந்து மிக முக்கியமாக அகில இந்திய அளவுல இங்க வலிமையாக திமுக பல்வேறு மாநில கட்சிகளையும் காங்கிரஸ் கூட்டணியில இணைச்சதுல, இந்தியா கூட்டணியில இணைச்சதுல முக்கிய பங்கு வகிக்குது. இன்னைக்கு காங்கிரஸும் திமுக நேரடியாக எதிர்க்கிறப்ப இது அகில இந்திய அளவுல மீண்டும் பாஜகவை 4th டைமா கொண்டு வந்து அமர்த்திடுமோ 2029ல அப்படின்னு அச்சப்படுறாங்க. அப்ப பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங் விங்காக அணியாக இந்தியா கூட்டணி இருக்கு. அப்ப இங்க மாநில அரசியல்ங்கிறது வேற, தேசிய அரசியல்ங்கிறது வேற. அந்த தேசிய அரசியல் தேசிய நலன்கிற அடிப்படையில இந்தியா கூட்டணியில நம்ம அங்கம் வகிக்கலாமே அப்படிங்கிற அந்த மீடியேட்டராக அந்த ஒர்க்கை இப்ப தீவிரமா முன்னெடுக்கிறாரு திரு தொல் திருமாவளவன்க. இதை ஒட்டி தான் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவரும் கூட திருமாவளவன் அவர்களுடைய பார்வைங்கிறது தொலைநோக்கு பார்வை, அவர் சொல்ற அரசியலை புரிந்து கொள்ளணும், அவர் சொல்வது தேசிய அளவுல பாஜகவை வீழ்த்த வேண்டும், கேரளா மாதிரி பாஜகவை எதிர்க்க தாவேக திமுக தயாராக வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்துல இந்தியா கூட்டணியில இவர்களோடு இணைந்து செயல்பட திமுக தயாரா இல்லை. அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தா அது இந்த பக்கம் தாவேக்காவுக்கு பாசிட்டிவா இருக்கும், ஆனா திமுகவுக்கு அது பின்னடைவாக மாறும். லீட் பொசிஷனை தாவேக்கா எடுக்கிற மாதிரி பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு இங்க இதுக்கு ஒப்புக்கொண்டால் அந்த லீடருங்கிற அந்த இமேஜும் குறைஞ்சிரும். இன்னொரு பக்கம் மீண்டும் மீண்டும் தாவேக்காவுக்கு பெனிஃபிட்ஸா மாறிடும். அது அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இப்படி பலவற்றிலுமே நெகட்டிவா மாறிடும் அப்படின்னு டிஎம்கே சைடில் இதில் எந்த விதமான விருப்பமும் இல்லை. அதே நேரத்தில் டிவிகே சைடை பொறுத்த வரைக்கும் மாநில அரசியலில் எதிர்ப்புகள் இருக்கக்கூடாது, தேசிய அரசியலில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக திரு விஜய் அவர்கள் இருக்கணும் அப்படின்னும் அவர்கள் காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் திருமா அவர்களுடைய கருத்து அவங்களுக்கு ஒரு சாதகமாகவும் அதுக்கு முயற்சிக்கல
அடைஞ்சா கிடைச்சா நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நொடிக்கு நொடி பரபரப்புகளுக்கு பஞ்சமே இல்லைங்க. இந்த இடத்துல நம்முடைய மாவீரன் ஐயா அழகு முத்துக்கோன் அவர்கள் குறித்து நம்ம நினைவுபட்டுக்கணும். அவருடைய வீரம், அவருடைய அந்த ஆற்றல், மக்களுக்காக நின்றது, இது எல்லாமே நம்ம மறக்கக்கூடாது. எளிய மக்களுக்காக அவர் நின்றதால தான் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் ஜூலை 11ஆம் தேதி இன்னைக்கும் மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார், அனைத்து கட்சிகளாலும். ஸோ எளிய மக்கள் பக்கம் நிற்கிறவங்களால மட்டும்தான் காலம் கடந்தும் தலைவர்களாக மின்ன முடியும். இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சகோ சேத்தலங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. உங்க வியூ, சிஎம்முடைய ஸ்பீச் உள்ளிட்ட எல்லாவற்றையும் குறித்தும் பதிவு செய்யுங்க மறக்காம. நன்றி, வணக்கம். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம்.